நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் இனங்கண்டிருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்ன? இன்றைக்கு 15 வருடங்களாக யுத்த முறை நிறைவடைந்து 15 வருடங்கள் கழிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிநீர் இல்லாத பிரச்சனை இருக்குது. அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. வீதிகள் அமைக்கப்படலை சரியான முறையில், குடிநீர்கள் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்குது. அதே நேரம் மலசட கூடங்கள் இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. வீட்டு வசதிகள் கூட இல்லாத ஒரு மாவட்டத்தில் தான் எங்களோட மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் இத்தனை பிரச்சனைகளோட இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களோட மாவட்டத்திலையும் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை சேர்ந்த கட்சிகள், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் என்று அனைவரும் இருந்திருக்கிறார்கள். அதே நேரம் உரிமை சார்ந்த அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக பாராளுமன்றம் வந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைமையில தான் எங்களோட மாவட்டம் இருக்கு. அது எதிர்காலத்தில் எங்களோட தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும், முன்னேற்றம் அடைய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் அதற்கான வேலை திட்டங்களை செய்வீர்கள். இந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு மக்கள் அளித்திருக்கிற அங்கீகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் 5 ஆண்டுகளுக்குள் மக்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். கட்டாயம் எங்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றதுதான் என்ற முதலாவது கோரிக்கை. அதே நேரம் வறுமை சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கு. அதுக்கான வேலை திட்டத்தை பொதுவாக அரசாங்கம் ரீதியை மேற்கொள்ளும் போது அந்த ரீதியில் மட்டக்களப்பு மாவட்டம் முன்னேற்றம் அடையும் என வளம் கொண்ட ஒரு மாவட்டம். இந்த மாவட்டம் இன்னும் பின்தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பொருளாதார ரீதியாகவும் சரி, இந்த அடிப்படை வசதிகளும் சரி நிறைவேற்றப்படும் என்ற இந்த 5 வருட காலப்பதில் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான வேலை திட்டங்களை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்கள் இன நல்லிணக்கத்தை நோக்கிய ஒருவர், இனநடுக்கம் கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் சார்பாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதானமாக முஸ்லிம், தமிழ் என்கிற 2 குழுக்கள் வாழ்கின்றன. இவர்களுக்கிடையில் காணி பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விரிசல்கள் இருக்கிறது. அவை தீர்க்கப்படாமல் இன்னமும் நீண்டு கொண்டே செல்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று எல்லா கட்சிகளிலும் எல்லா குழுக்கள் சார்பிலும் அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. உங்களுடைய காலப்பகுதிக்குள் இவை தீர்க்கப்படும் என்று நாங்கள் நம்பலாமா? நிச்சயமாக நம்பலாம். என்னடா எங்களை கட்சியில ஓட்டமாவடி தொடக்கம் ஏறாவூர், காத்தாங்குடி இருந்து ஏறாவூர் அனைத்து முஸ்லிம் பிரதேசங்களும் அனைத்து சிங்கள பகுதிகளும் கூட எல்லை கிராமத்தில் சிங்கள மக்கள் கூட வாழ்கின்றார்கள். அனைத்து இன மக்களையும் ஒன்று சேர்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை எங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை, அதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களோட கட்சியில அனைவரும் சேர்ந்ததாக தான் இந்த கட்சி அமைய பெற்றிருக்கிறது. அதனால பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இனங்களுக்கு இடையில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாத வகையில் நீங்கள் அந்த பிரச்சனைகளை நியாயமுறை முறையில் திருத்தி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது.